கிட்டத்தட்ட 4500 கோடின்னு சொல்லிட்டு இடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டாஸ்மார்க்கில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இது வரைக்கும் விசாரணை நடத்தலை. விசாரணை நடத்தாமல் அது தப்புன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சி இருந்ததுன்னா அமலாக்க பிரிவு அவங்க கொடுத்த அறிக்கையில் நீங்கள் ஒரு அடிப்படை விசாரணையை நடத்திருக்கணும். எல்லா துறைகளிலும் ஊழல் லஞ்சம்னா நிச்சயமாக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் 2-3 மாதம் இப்போ அதாவது ஒரு அலை திமுக எதிரான ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது. இந்த அலை தேர்தல் நேரத்தில் ஒரு சுனாமியாக பேரலையாக மாறி திமுக ஆட்சியை அகற்றி நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி, அதாவது எங்கள் கூட்டணி என்றால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றோம். நல்ல ஒரு பெரிய கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணி அமைக்க இருக்கின்றோம். இந்த கூட்டணி எங்கள் கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும். திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். மீண்டும் சொல்கின்றேன், அனைத்து தரப்பு மக்கள் இப்போ திருநெல்வேலியில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பு 9வது படிக்கின்ற மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சியை நம்ம பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.